Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் இந்த மாதிரி டியர் ட்ராப் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே ஈஸியானது, பிகினர் கூட ஈஸியாக பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் இந்த மாதிரி 4 ப்ளை அக்ரிலிக் yarn தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 4 mm ஹூக் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம டபுள் ஸ்டாண்ட்ஸ் போட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 4 mm ஹூக்கு, ஸ்டிச் மார்க்கர் அண்ட் சிசர் இது மட்டும்தான் தேவை. இப்போ இந்த இதில் வந்து நம்ம எப்படி வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறதுங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சிங்கிள் பால் இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் ஹேங்காக வாங்கி யூஸ் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி பாலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து நான் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங்கில் ஹூக்கை இப்படி இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுத்து அதை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு செயின் போட்டு அது செக்யூர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லூப் வந்து கொஞ்சம் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு இந்த ஹூக்கு உள்ள அந்த லூப் உள்ள மேஜிக் ரிங் உள்ள நம்ம 7 சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பழக்கம் இருந்ததுன்னா எப்பயுமே உங்களுக்கு எங்கேயுமே வந்து கன்ஃபியூஷனே வராது. ஸோ இப்போ நான் வந்து இதில் 7 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். இந்த மேஜிக் ரிங் வந்து எப்படி போடணுங்கிறதுக்கு பேசிக் ஸ்டிச்சஸ் நமக்கு எல்லாமே வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில். அதை பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பிகினர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் 7 ஸ்டிச்சஸ் போட்டு இந்த லூப்பை பிடிச்சி இப்படி இழுத்து டைட் பண்ணிடுங்க. நல்லா டைட் பண்ணிடணும், அந்த இடத்துல கேப் தெரியாத அளவுக்கு டைட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த ஸ்டிச்சில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கணும். ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு ஒரு செயினும் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ரோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 2 பார்த்திங்கன்னா 7 இன்க்ரீஸ், அதாவது எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ்னால் ஆல்ரெடி தெரியும், அதாவது ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடுறது தான் இன்க்ரீஸ். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 14 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் கவுண்ட்டு கரெக்டாக வச்சு போடுங்க. ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே நம்ம போடணும். ஸோ இந்த மாதிரி இந்த ரோவையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் தேர்ட் ரோ போடுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரோவுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரோ 3 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு இன்க்ரீஸ். இந்த பேட்டர்னை 7 தடவை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதை மார்க் பண்ணியாச்சு. அடுத்து செகண்டில் வந்து ஒரு இன்க்ரீஸ், இதே பேட்டர்னை 7 தடவை நம்ம வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ், சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ்னு இதே பேட்டர்னை 7 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணும்போது இந்த ரோவோட எண்டில் நமக்கு 21 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். இப்போ ரோ 3 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 4 பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த பேட்டர்னை 7 தடவை ரிப்பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இது வந்து ஒரு செட்டு. இந்த செட்டை 7 தடவை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு இன்க்ரீஸ், அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதை தான் அப்படியே திரும்ப இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த ரோவோட எண்டில் நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 28 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ ரோ 5 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சிங்கிள் க்ரோஷே, அடுத்தடுத்து 3 சிங்கிள் க்ரோஷேஸ் போடுவோம். 3 சிங்கிள் க்ரோஷே, 1 போட்டாச்சு, 2 and 3. இப்போ 3 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். இந்த பேட்டர்னை 7 தடவை ரிப்பீட் பண்ணணும். அப்படி ரிப்பீட் பண்ணும்போது இந்த ரோவோட எண்டில் நமக்கு 35 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஒவ்வொரு ரோ கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போதும் அந்த ரோவில் வந்து நான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க அந்த ஸ்டிச்சஸோடைய கவுண்டிங் வந்து கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ரோ போங்க.
ஸோ இப்போ ரோ 5 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 6 வந்து 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ், 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஒன்று போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ், அடுத்து 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த பேட்டர்னை 7 தடவை ரிப்பீட் பண்ணணும். அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணும்போது நமக்கு இந்த ரோவோட எண்டில் 42 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் ரோ 6 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக போடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரோ 7ல் வந்து நான் டபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன், இன்க்ரீஸ் பண்ணி அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அந்த டபிள்யூன்னா என்னென்னா, எந்த இடத்துல டபிள்யூ வருதோ அந்த இடத்துல 3 சிங்கிள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சில் நம்ம போடணும்னு அர்த்தம். அதாவது டபிள்யூ வந்து டபிள்யூ எங்கெங்கெல்லாம் டபிள்யூ வருதோ அங்கங்கே அது ஒரே ரோவில் தான் வரும். அந்த மாதிரி போடணும். இப்போ ரோ 7 பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ, அப்போ டபிள்யூனா எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துலையே 3 சிங்கிள் க்ரோஷே ஒரே இடத்துலையே போடணும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சிலேருந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 41 சிங்கிள் க்ரோஷேஸ் அடுத்தடுத்து போட்டுகிட்டே போக வேண்டியதான். எந்தவித டிக்ரீஸோ எதுவுமே இருக்காது. கண்டினியூஸாக 41 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே போக வேண்டியதான். ஸோ இந்த ரோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 44 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ இந்த டபிள்யூன்னு வர இடத்துல மட்டும் நம்ம வந்து 3 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். அது மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணி பேட்டர்ன் எழுதும்போது கரெக்டாக எழுதிக்கோங்க அது. ஸோ இப்போ ரோ 7 முடிச்சுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ரோ 8 பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டுக்கிறோம். அதை மார்க் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபிள்யூ ஸ்டிச்சு, அதாவது 3 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். 1 2 3 அதே இடத்துல 3 சிங்கிள் க்ரோஷே, ஒரே ஸ்டிச்சில் 3 சிங்கிள் க்ரோஷே. இது கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு தான் இந்த இடத்துல டபிள்யூன்னு மார்க் பண்ணி நான் வந்து வேர்ட் டேர்ம் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் 42 சிங்கிள் க்ரோஷேஸ் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதான். இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 46 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாக கவர் முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ ரோ 8 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டிச் மார்க்கர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரும். அதனால் கொஞ்சம் ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரோ 9க்கு ஒரு செயின் போட்டுக்கிறேன். ரோ 9 பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டபிள்யூ ஸ்டிச். ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். இப்போ அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபிள்யூ ஸ்டிச், அதாவது 3 சிங்கிள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சில் போட போகிறோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 43 சிங்கிள் க்ரோஷேஸ் இந்த எண்டு ஃபுல்லாக போட்டே வர வேண்டியதான். ஸோ இந்த ரோவோட எண்டில் நமக்கு 48 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ ரோ 9 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரோ 10. ரோ 10ல் வந்து ஃபஸ்ட்டு 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஒன்று 2 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்து ஒரு டபிள்யூ ஸ்டிச்சு, அதாவது 3 சிங்கிள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சில். இப்போ இந்த இடத்துல 3 ஒரே இடத்துல 3 போடணும். 3 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் 44 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து கண்டினியூஸாக 44 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். இப்போ இந்த ரோவோட எண்டில் நமக்கு 50 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். பேட்டர்ன் எழுதும்போது அந்த ப்ராக்கெட்டில் இருக்க நம்பர்ஸும் கரெக்டாக இருக்கான்னு நீங்களும் செக் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. ஸோ எந்த இன்க்ரீஸும் இல்லாமல் இந்த எண்டு வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக 50 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ரோ 10 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் போட்டுக்கோங்க. இப்போ ரோ 11 பார்த்தீங்கன்னா 4 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டபிள்யூ ஸ்டிச்சு, 45 சிங்கிள் க்ரோஷே வரணும் நமக்கு. ஸோ 4 சிங்கிள் க்ரோஷேஸ் நான் போட்டுக்கிறேன்.
ஸோ 4 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு அடுத்து வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் அடுத்த ஸ்டிச்சில் வந்து 3 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். ஒரே ஸ்டிச்சில் 3 சிங்கிள் க்ரோஷேஸ். 1 2 3 அதே இடத்துல 3 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ அடுத்து 45 சிங்கிள் க்ரோஷேஸ் கண்டினியூஸாக போட வேண்டியதான். எந்த வித இன்க்ரீஸும் அங்கே இல்லை. 45 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு இந்த ரோவோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 52 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 11 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரோ 12 பார்த்திங்கன்னா 5 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒரு டபுள்யூ ஸ்டிச் 46 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு 5 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுக்கோங்க. ரெண்டு 3 4 5 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு டபுள்யூ ஸ்டிச் ஒரே இடத்துல 3 ஸ்டிச்சு. இந்த 3 ஸ்டிச்சும் போட்டதுக்கப்புறம் கண்டினியூஸாக 46 சிங்கிள் க்ரோஷேஸ் போட வேண்டியதான். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 54 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ ரோ 12 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் அண்டு செயின் போட்டுக்கோங்க. ரோ 13 பார்த்திங்கன்னா 6 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒரு டபுள்யூ ஸ்டிச் 47 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். ஒன்று 2 3 4 5 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நடுவில் ஒரு டபுள்யூ ஸ்டிச்சு அந்த ஸ்டிச்சு முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு 47 சிங்கிள் க்ரோஷேஸ் இந்த ரோ கம்ப்ளீட் ஃபுல்லாக போட வேண்டியதான். ஸோ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு 56 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து ஃபுல்லாகவே வந்து வெறும் சிங்கிள் க்ரோஷே தான் போடணும். ஒவ்வொரு ரோ கம்ப்ளீட் பண்ணும்போதும் நீங்கள் அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ரோவில் தப்பு பண்ணியிருந்தோம்னா அதே ரோவில் ரெக்டிஃபை பண்ணிடலாம். இல்லை ஏதாவது எண்டில் வரும்போது ஷேப்பு டிஃபர் ஆகும்போது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் இல்லைனா ஒவ்வொரு ரோலையும் குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா அப்புறம் மேலே குறைஞ்சிட்டே வரும். ஸோ இப்போ 13th ரோவும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 14th ரோ ஸ்லிப் ஸ்டிச்சும் செயின் ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க. 14th ரோவில் 7 சிங்கிள் க்ரோஷே கண்டினியூஸாக 7 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். ஸ்டார்டிங்கில் கவுண்டிங் வந்து எப்போயுமே ரொம்ப முக்கியம். பேசிக்கில் வந்து க்ரோஷே பொறுத்த வரைக்கும் கவுண்டிங் தான் ரொம்ப முக்கியம். கவுண்டிங் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் கரெக்டாக முடிச்சிருப்பீங்க. ஸோ எந்த ரோவில் ஒவ்வொரு ரோவும் பேசிக் பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒவ்வொரு ரோவுக்கும் வந்து கவுண்டிங் பண்ணிக்கோங்க. அந்த ரோவில் மிஸ்டேக் இருந்ததுன்னா அந்த ரோலே ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா மொத்தமாக ப்ராஜெக்ட் வந்து சொதப்பிடும் நமக்கு. அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. சரி, இந்த இடத்துல வந்து டபுள்யூ ஸ்டிச் 2 3 வந்து ஒரே இடத்துல தான் நான் போடுறேன். இப்போ அடுத்து வந்து 48 சிங்கிள் க்ரோஷேஸ் கண்டினியூஸாக போட வேண்டியதான். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு பார்த்திங்கன்னா 58 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். இப்போ ரோ 14ம் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அண்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரோ 15 வந்து கொஞ்சம் கவனமாக போடணும். இப்போ ரோ 15 வந்து ஸ்டார்டிங்கில் 9 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும்.
9 சிங்கிள் க்ரோஷேஸ் போட வேண்டியதான். இப்போ இதுலேயே இன்னும் பெரிய பேஸ்கெட் வேணும் அப்படின்னா நம்ம பேஸ் வந்து 6 ரோஸ் போட்டோம் இல்லையா, அதை வந்து 7, 8, 9, 10 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் 7க்கு அப்புறம் இருக்கிற பேட்டர்னை இந்த மாதிரி பேட்டர்னாக மாற்றி நீங்கள் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி போட்டே வந்தீங்கன்னா இன்னும் பெரிய பேஸ்கெட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல 9 சிங்கிள் க்ரோஷேஸ் நான் போட்டு முடிச்சிட்டேன். 9 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸாக 20 செயின்ஸ் மேலே போடணும். அந்த நம்ம ஹேங்கிங்க்கு வேணும் இல்லையா, அதுக்காக ரோப் மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறதுக்காக 20 செயின்ஸ் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் பெருசாக வேணுன்னா நீங்கள் செயின்ஸ் கூட போட்டுக்கலாம். ஆனால் 20ங்கிறது கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஹேங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாகவோ ஃப்ளவர் வாஸாவோ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லூப்பு வந்து உங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 20 செயின்ஸ் போட்டுக்கிறேன் நான் அந்த இடத்துல. போட்டுட்டு அப்படியே கொண்டு வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த 20 செயின் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல அந்த சிங்கிள் க்ரோஷேவோட லூப் இருக்கும் தெரியுமா, அந்த லூப்பில் உள்ளே விட்டு ஸ்லிப் நாட் போட வேண்டியதான். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்த செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 11 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம போட போகிறோம். இங்கே அது முடிச்சாச்சு. அடுத்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 11 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். ரொம்ப ஈஸியாக பேசிக் ஸ்டிச்சஸ் வச்சு பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் தான் நம்ம சேனலில் நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ இதை பண்ணி பார்த்துட்டு இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேட்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி 11 சிங்கிள் க்ரோஷேஸ் கண்டினியூஸாக போட்டே வரணும். இன்க்ரீஸ்லாம் எதுவும் கிடையாது, வெறும் சிங்கிள் க்ரோஷேஸ் மட்டும்தான் போடணும். இப்போ இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து போடும்போது நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸோடு இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதே சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து போடும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் டபுள் ஸ்டாண்ட்ஸில் போடும்போது ட்ரிபிளாக போடும்போதெல்லாம் இன்னும் நமக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ இப்போ 11 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். 18 டிக்ரீஸ் பண்ணணும். டிக்ரீஸ் வந்து இன்விசிபிள் டிக்ரீஸ் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் லூப்பில் இருக்கிற, அதாவது அடுத்த செயினில் இருக்க ஃப்ரண்ட் லூப்பை மட்டும் எடுத்துக்கிறோம். அடுத்த செயின்லேயும் ஃப்ரண்ட் லூப்பை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். அதாவது ஒரு லூப் எடுக்கிறேன், பக்கத்து செயின்லேயும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லூப் எடுத்து அது ரெண்டையும் சேர்த்து ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்ரீஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது, பார்த்துட்டு கற்றுக்கோங்க. ஃபுல்லாக இப்போ டிக்ரீஸ் பண்ணி முடிச்சாச்சு. 18 டிக்ரீஸ் நான் போட்டுட்டேன். இப்போ இந்த லாஸ்ட்டில் 2 செயின் இருக்கும், அதில் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு இப்போ வந்து எக்ஸஸ் யானை இதோட கட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போடலை. அதாவது நான் வந்து ஜாயினிங் வந்து இன்விசிபிள் ஜாயினிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், அதுக்காக தான். இப்போ இந்த எக்ஸஸ் யான் இருக்குல்லையே, அதை டேபிஸ்ட்ரி நீடில் கோத்துக்கோங்க. இந்த அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு போட்டிருப்போம் இல்லையா, நம்ம ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணியிருப்போமே, அதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி டைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு லாஸ்ட்டாக போட்ட ஸ்டிச்சில் சென்டரில் நீடில் இன்சர்ட் பண்ணி உள் பக்கமாக இழுத்திங்கன்னா ஜாயின் பண்ணதே தெரியாது. ஸோ இதுதான் இன்விசிபிள் ஜாயினிங். இந்த இடத்துல எங்கே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோங்கிறதே தெரியாது. ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸ் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நீடில் வச்சு உள் பக்கமாக நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயினிங்கே எங்கே பண்ணியிருக்கோன்னே தெரியாது. ஸோ இப்போ நம்ம டியர் ட்ராப் பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து இந்த லூப்பை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டு இந்த மடித்த பகுதி இந்த பக்கம் இருக்கிற மாதிரி, கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டை வந்து இப்படி நடுவில் அந்த த்ரெட்டையும் வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே வர வேண்டியதான். கொஞ்சம் அந்த லூப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு டை மாதிரி போடுறது. ஸோ இதை வந்து நல்லா சுற்றிக்கணும், டைட்டாக சுற்றிக்கோங்க. டைட்டாக சுற்றிட்டு அந்த த்ரெட்டையும் சேர்த்து வச்சே தான் சுற்றுறோம். சுற்றிட்டு இப்போ இந்த எண்டு இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுறேன், இந்த நம்ம லூப் விட்டு வச்சுருந்தோம்ல, மடித்து இது இருக்குல்ல, அது உள்ளே எடுத்து வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு மேலே இருக்க த்ரெட்டை இழுத்திங்கன்னா இந்த இது வந்து நாட்டு விழுந்துடும். ஸோ செக்யூர் ஆகிடும். இப்போ எக்ஸஸாக இருக்கிற யானை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க.
ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் ஐடியான்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ நம்மளோட டியர் ட்ராப் ஷேப் பேஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி இது நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் பெரிய சைஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த பேட்டர்னை வச்சு நம்ம போட முடியும். ஸோ இதை வந்து ஃப்ளவர் வாஸ் வச்சுக்கிறதுக்கோ இல்லை ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாகவோ நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.